பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, முன்னே நம்ம பாவம் செய்து அக்கிரமம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்து எப்படி இருந்தோம்? தூரமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தின நமக்காக சிந்தி இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காரு? சமீபமாக, கம் க்ளோசர் மை சைல்டு, கம் க்ளோசர் டு மீ. எப்பொழுது உலக பிரகாரமாக இருக்க தாய் தகப்பன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் அவங்க கண் பார்வையிலே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம் தானங்க? அதே மாதிரி தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அவர் பக்கத்தில் வரணும், அவரோடு கூட நம்ம அமர்ந்து இருக்கணும் அப்படின்னு தானங்க ஆசைப்படுறாரு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம நெருங்கணும்னா பரிசுத்தம் இல்லாத நம்ம ஆண்டவரை நெருங்க முடியுமா? முடியாது தானங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நம்ம பாவம் செய்யும்போது அதை நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா நம்ம பாவம் செய்யவே முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு பாவம் செய்யணும்னு என்ன வந்தாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அந்த கல்வாரி சிலுவையின் காட்சியை ஒரு நிமிடம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இனி பாவம் செய்யவே முடியாதுங்க. உங்களுக்கு பாவம் செய்கிற எண்ணங்கள் உங்கள் சிந்தனையில் தோன்றுனா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகளை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை விடுதலையாக்குவார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே யார் பிள்ளைங்க? ஆண்டவரோட பிள்ளைங்க. அப்போ நம்ம எப்பொழுதுமே எங்கே இருக்கணும்? ஆண்டவரோடு கூட தாங்க நம்ம ஐக்கியமாக இருக்கணும். பிரியமானவர்களை, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆண்டவரே, ராஜா, அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ராஜா, அப்பா, நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் செய்திருக்கேன். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை அப்பா நான் நினைவு கூர்ந்து அப்பா ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறேன் ராஜா. ஐ எம் கம்மிங் க்ளோஸ் டு யூ லார்ட். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? மீண்டும் ஒரு தருணத்தை எனக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு இன்னொரு சான்ஸ் எனக்கு தருவீங்களா? நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்னதென்று அப்பா நான் சோதித்து அதன்படி நடக்க ஆசைப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் தாமே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி என் தேவன் இப்பொழுதே அவர்களுக்கு அப்பா நீ இன்னொரு வாய்ப்பை தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே, பிசாசானவன் எங்களை வஞ்சிக்காதபடிக்கு பாவத்தில் விழாதபடிக்கு தேவ ஆவியானவருடைய கரம் எங்கள் மீது தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Stay blessed. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.